ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் என்கிட்ட எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சாரீஸ்லாம் வந்து எங்கே வாங்குறீங்க? பிகாஸ் நான் வந்து எந்த சாரீ வாங்கினாலும் என்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து ரேட் சொல்லுவேன். அப்படி ரேட் சொல்லும் போது இவ்வளோ கம்மியாக இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ்லாம் வரும். யூடியூப்லலாம் யாரும் கொஸ்டின் கேட்கல, எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இன்றைக்கி வந்து சாரீ ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் எப்போது எந்த ரிவ்யூ வந்து நான் போட்டாலும் வாங்கின உடனே வித் ப்ரைஸ் டேக்கோடு ஆஹா நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரிவ்யூன்னும் போது நான் வந்து அதை ஒரு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 வாஷ் ஆர் 2 வாஷ்க்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோவுமே வந்து நான் எடுப்பேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூமே வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் காமிக்கிற சாரீ வந்து ஆக்சுவலி நிறைய சாரீலாம் இல்லை, ஒரு 2 சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சாரீஸோட ரிவ்யூ தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டா பேஜில் தானே வந்து வாங்குறீங்க, அது என்ன எங்களுக்கு தெரியுமே, மிஞ்சு போனால் என்ன லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்கியிருப்பீங்க அதானே சொல்ல போகிறீங்க எல்லாரும். ஆப்வியஸாக லக்ஷ்மி பொட்டிக்கை பற்றி நான் வந்து பேசலை. இன்றைக்கி நான் வந்து மூன் காடஸ்ன்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து தான் வாங்கினேன். ஸோ அவங்களோட கிளாத்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாரீ வந்து நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா 350 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அதாவது 350 ரூபாய்க்கு நான் வந்து இந்த சாரியை வாங்கியிருந்தேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து வெயிட்லெஸ் தான், ரொம்ப வெயிட்லெஸ். ஆப்வியஸாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து உங்களோட ஆஃபீஸ்க்கு கூட வியர் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப வந்து ஜிகு அப்படிலாம் இருக்காது, டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செமி சில்கில் வந்து இருக்கும், பட் வந்து ஒரிஜினல் சில்க் கிடையாது, அதே நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத்து, அப்படியே ஷிம்மரிங்காக இருக்கும். பட் வீடியோவில் பார்க்கும்போது அது தெரியல, பட் லைட்டாக வந்து அந்த ஃபேப்ரிக்கில் வந்து அந்த நூல் இருக்குல்ல அதோட இழையில் வந்து அது வந்து அப்படியே க்யூட்டாக அப்படியே ஒரு ஷிம்மரிங் லுக் வந்து இதில் கிடைக்கும். இது வந்து நான் சாரீ மட்டும்லாம் இல்லை, ஆக்சுவலி இந்த ப்ளவுஸும் சேர்த்து தான் வந்து நான் வந்து 350க்கு வாங்கினேன். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுத்ததுக்கான காரணமே வந்து இந்த ப்ளவுஸ் தான். ஃபர்ஸ்ட் டடா இந்த ப்ளவுஸ், இதோட லுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேக்கில் இந்த லுக் வருது தெரியுமா, இந்த லுக்குக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த ப்ளவுஸே வந்து வாங்கியிருந்தேன். இதோட ஒர்க் வந்து பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பேக்கில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ரெகுலராக நெக் வந்து வியர் பண்ணுறோம்ல அந்த அளவுக்கு தான் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல நெக்கு. அண்ட் தென் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான். இது ஃபுல்லாகவுமே வந்து ஆரி ஒர்க் வந்து வச்சு பண்ணியிருந்தது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க்கு. நம்ம நார்மலாகவே வந்து ஒரு ஆரி ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இடம்னு பார்த்தீங்கன்னா அது சவுகார்பேட் தான். சவுகார்பேட்டில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஆல்மோஸ்ட் 500 தான் இருக்கும். ரொம்ப கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 400 இருக்கும். ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸில் இப்படி ஒரு ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ஸ்டோன்ஸ்லாம் இல்லை, இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி தான் வந்து வச்சுருக்காங்க. ஈவன் ஸ்லீவ்லேயும் வந்து ஸ்லீவோட எண்டிங்லேயும் இப்படி ஒரு ஒர்க் இருக்குது. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேட்டர்ன் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பேட்டர்ன். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லேயும் வந்து இப்படி ஒரு டிசைன் வருது. நெக்லேயும் இப்படி ஒரு டிசைன் வருது, இந்த சைடு நெக்லேயும் வந்து இந்த டிசைன் வருது, பேக்கில் இப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பேக்கில் இருக்க நெக்கு தான். அந்த பேக்கில் இருக்க நெக்குக்காக தான் வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த ப்ளவுஸ் நான் வாங்கினேனே. பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ரெச்சபிள். இந்த பேக்கில் இருக்க நெட்டு லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, லைட்டாக வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஓவரால்
350 ருபீஸ்க்கு இப்படி ஒரு ஆரி ஒர்க் வச்சு இந்த பேக்கில் இப்படி ஒரு வச்சு அதுக்கப்புறம் இந்த சாரீ இது ரெண்டுமே சேர்த்து 350 ருபீஸ்க்கு வாங்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வாங்கலாம். ஒரு 350 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஆரி, பிகாஸ் நீங்கள் ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னாலே வந்து அதோட ரேட் எங்கேயோ இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வர இந்த பேக் நெக் இருக்குல்ல, நான் வந்து ரொம்ப ப்ராட் நெக்காக தான் போடுவேன். எனக்கு வந்து இந்த 2 சைடும் இருக்க நெக் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பட் இந்த பேக் சைடில் இருக்க இந்த இறக்கத்தில் மட்டும் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இன்ச்சு கீழே இருந்திருக்கலாமோ அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் இருந்தது. பிகாஸ் அந்த 1 இன்ச் கீழே இருந்ததுன்னா எனக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல லுக் வந்திருக்குமே அப்படின்றதான். மற்றபடி குவாலிட்டி வைஸ் எதுவுமே வந்து இங்கே வந்து நம்ம சொல்கிறதுக்குள்ள எல்லாமே நல்லா தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருக்குது, இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் இந்த சாரீ அயன் பண்ணும்போது மட்டும் ரொம்ப 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 கவனமாக ரொம்ப கம்மியான ஹீட் வந்து நீங்கள் அயன் பாக்ஸில் வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். என்னடா இவன் சொல்லுவான், அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கோபி சுதாகர் டைலாக்லாம் சொல்லி நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சு அயன் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ளீட் அவ்வளோவா எடுக்க வராது. ஸோ ஃப்ளீட் எடுக்க வராதே அப்படின்றதால நான் முன்னாடி டேவே வந்து அதை வந்து அயன் பண்ணி நான் வந்து ஃப்ளீட் எடுத்து பின் கொடுத்துக்கிற டைப்பு. அப்படியே சாரியில் வந்து கட்டுறதுல அப்படியே எக்ஸ்பர்ட் நான் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. நான் அப்படி அயன் பண்ணதால என் சாரி நான் வந்து பொசிக்கிட்டேன். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் வந்து, ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அயன் பண்ணும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அயன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹீட் வச்சுங்க, ரொம்ப இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வந்து அப்படியே பொசுங்கி அப்படியே சுருங்கிடுது. ஸோ அதனால் அது வேண்டாம், அதுக்காக தான் நான் வந்து இது சொல்கிறேன். ஸோ செகண்ட் இதே வெப்சைட்லேயே வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன். குர்த்தி வந்து ஸ்டிச்டு கிடையாது, அன்ஸ்டிச்டு. ஆக்சுவலி அவங்க ஸ்டிச்சுமே வச்சுருந்தாங்க, பட் நான் வந்து அது அன்ஸ்டிச் தான். இந்த குர்த்தியை நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை, ஜஸ்ட் சும்மா காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குல்ல? ஆக்சுவலி இது நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. இது இந்த மெரூன் கலர் யாருக்கு போட்டாலும் சூட்டாக இருக்கும். டார்க்காக இருக்கவங்களும் போடலாம், ஒயிட்டாக இருக்கவங்களும் போடலாம், வீட்டிஷாக இருக்கவங்களும் போடலாம். செமையாக இருக்குல்ல? இந்த நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஏன் தெரியுமா ஸ்டிச் பண்ணல? ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஒரு கிளாத் கூட நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம நினைக்கிற ரேட்டில், நம்ம நினைக்கிற கலரில், நம்ம நினைக்கிற டிசைனில் கிடச்சிடும். ஆனால் ஒரு டெய்லர் அமையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதனால ஒரு நல்ல டெய்லருக்காக வெயிட்டிங். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல டெய்லருக்காக நான் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. நல்லா இருக்குல்ல? இதுதான் இந்த லுக்கு தான். இதுலேயும் பீட்ஸ் தான் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க் தான் இருக்குது இதுலேயும். எனக்கு தெரிஞ்சு இந்த பீட்ஸ் ஒர்க்குக்கே நம்ம வந்து 300 கொடுக்கலாம்ப்பா. பட் நீங்கள் இதுக்கு வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஸ்டிச் பண்ண ஃப்யூச்சரில் அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுறேன். சரி, நைஸ் லுக். ஸ்டிச் பண்ணி சொல்கிறேன், ஆனால் ஸ்டிச் பண்ணால் செமையாக இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லுவேன். இது வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னா 300க்கு வாங்கினேன். இது நான் இன்னும் வாஷ் பண்ணலை, ஸோ அந்தளவுக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது. பட் பார்த்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் இந்த ஒர்க் வைஸ் சூப்பராக இருக்குது.
நைஸ். இந்த ஒர்க்குக்காகவே நம்ம 300 கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து குட்டி குட்டியாக ஒரு பீட், ரவுண்ட் பீட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நெக்கில் இந்த டிசைன் வருதுல்ல, அதுக்கு கீழே ஒரு குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் பீட்ஸ் வருது. அப்புறம் இங்கே வந்து ஸ்கொயர் பீட்ஸ் வருது, இங்கே ரவுண்ட் பீட்ஸ் வருது. நல்லா இருக்காண்ணா. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சாரீ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சாரியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த சாரியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 rupees கொடுத்து வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு ஒரு சாரியா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூபா கொடுத்தா நான் ஒரு சாரியை வாங்கிடுவேனா, அதுவும் பிளெயினாக எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் வாங்கிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். அதுக்கான ஆன்சரையும் இருங்க நான் சொல்கிறேன். இந்த சாரியும் சேம் செமி சில்க் டைப் கலர் பாருங்கள். இந்த சாரீ சேம் செமி சில்க் டைப். இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் லைட்டாக ஷிம்மரிங்காக இருக்கும். லைட்டாக வந்து இதில் வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ரொம்ப மைல்டாக ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இந்த சாரியில். இந்த சாரீ நான் வந்து கட்டும் போது சும்மா ஜஸ்ட் வச்சு காமிக்கிறேன். இதுதான் இந்த சாரியோட லுக். நல்லா இருக்குல்ல? இப்போ வாங்க 1000 rupees ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நார்மலாகவே ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கடைக்கு போகணும் அப்படின்னா அந்த கடைக்காரங்க என் ஏரியாவில் எவ்வளோ கேட்குறாங்க தெரியுமா? பேசிக் வந்து 700ங்க. உங்களுக்கு பஃப் வைக்கணுமா 50 rupees, டாசல்ஸ் வைக்கணுமா 30 rupees. அதுவும் நான் வந்து அந்த டாசல்ஸ் பின்னாடி நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 50 rupees. உங்களுக்கு ஸ்கர்ட் வைக்கணுமா 50 rupees. ஸோ உங்களுக்கு எது வைக்கணும்னாலும் அடிஷ்னலாக 50 rupees அப்படின்னுடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எனக்கு வந்து டாசல்ஸ் வைக்க 50, பஃப் வைக்க 50, அதுவே வந்து ஸ்லீவ் கொஞ்சம் லென்த்தாக தான் அதுக்கு ஒரு காஸ்ட், எல்லாமே சேர்த்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸை ஷோ பண்ணலை. இந்த ப்ளவுஸ் நான் ஷோ பண்ணலை. இதை வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க எவ்வளோ காஸ்ட் தெரியுமா கேட்டாங்க. இது வந்து நான் பிரின்சஸ் கட் தான் வச்சுருக்கேன். இதை எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க கேட்ட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 850 rupees ஆச்சு. எஸ், 900 சொன்னாங்க, 50 வந்து பார்கெயின் பண்ணி 850 ஆச்சு. ஏன்னா அது வந்து பிரின்சஸ் கட்டு, உள்ளே வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து லென்த்தி ஸ்லீவு, பின்னாடி அந்த பேக்கில் இருக்க நெக்குக்கும் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 850 ஆச்சு. 900 சொல்லி 850 ஆச்சு. இந்த சாரீ வந்து நம்ம சிங்கிள் ஃப்ளீட் போட்டு நம்ம உடனே ரெடி ஆகிடலாம். இது ரெடி டு வியர் சாரீ தான். நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்துருந்தேன், சிங்கிள் ஃப்ளீட் சாரீக்கே வந்து இந்த மாதிரி ரெடி டு வியர் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சாரீ கொடுத்து அவங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கே வந்து 500 rupees கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து ரெடி டு வியர் சாரீக்கு அந்த 500 rupees ப்ளஸ் வந்து இந்த சாரியோட காஸ்ட்டு 200, 300 கூட இல்லை 200 தான் வைக்கிறேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து ஒரு 800. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1400 ஆகுது. பட் நான் இந்த சாரீ 1000 தான் வாங்கினேன். இப்போ சொல்லுங்கள், இந்த சாரீ வர்த்தா இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு கலர் தானே வேர் பண்ண முடியும் இந்த சாரீக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இல்லை. இந்த மாதிரி ப்ளவுஸ் கலருக்கு நீங்கள் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து நிறைய சாரீஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுவுமே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 200லேருந்து 300 rupeesக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே வந்து நீங்கள் இன்னொரு சாரீ இதோட கான்ட்ராஸ்ட் கலர் என்னன்றது உங்களோட நீங்கள் என்ன சாரீ வாங்குறீங்களோ அதோட கான்ட்ராஸ்ட் கலர் மேட்ச் பண்ணுறாமல் நீங்கள் இன்னொரு சாரீ வாங்கி கூட கட்டிக்கலாம். ஈவன் நான் இன்னொரு சாரீ கூட ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் இதுக்குமே அவங்கக்கிட்ட வந்து சாரீஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 3 or more sarees கூட நான் வந்து வியர் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து அவங்கக்கிட்ட வந்து சாரீஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணது வாங்கிட்டு நம்ம அது கூடவே வந்து ஒரு 4-5 sarees வந்து வாங்கி நம்ம வியர் பண்ணிக்கலாம். என்ன ஆனால் அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஓகே, காஸ்ட் வைஸ் ஓகே, பட் டெலிவரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசின இந்த 2 ஐட்டமும் December 30 வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் என் வீட்டுக்கு வந்தது இந்த ஃபர்ஸ்ட் சாரீ வந்து இந்த சாரீ வந்து எனக்கு ஏப்ரல் மந்த்து தான்ப்பா வந்தது என் வீட்டுக்கு. இப்போ வியர் பண்ணியிருக்கலாம் இந்த சாரீ. இது ஜூலை மந்த். ஸோ December to April அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 days
ஆனால் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெலிவரி 90லேருந்து 100 டேஸ்னு. ஸோ இதுவே எனக்கு 20 டேஸ் அப்புறம் தான் வந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஆர்டர் பண்ணேன், ஜூலை மந்த் வந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் 200 டேஸ் கழிச்சு தான் வந்துச்சு. இதில் என்னென்னா இவங்ககிட்ட வந்து காஸ்டிங் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. இந்த டெலிவரி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை இந்த சென்ஸ் அவங்க 100 நாள் ஆகும்னு அவங்களே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணணும், நம்மளே மறந்துடுவோம். நம்ம இந்த சாரீ ஆர்டர் பண்ணோம்ல, இது வரணும்ல அப்படின்னு மறந்துடுவோம். நம்மளுக்கு வந்து ஹரிபரியாக வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் இந்த சாரீஸ்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு டைம் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்னும் வந்து 2 சாரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சுன்னா அதோட ரிவ்யூவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் வந்து கொடுங்க. பாய் டாடா. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். பாய்.